வணக்கம். இது ஈரோடு தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க போகும் இலங்கை. ரணில் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. தற்போதுள்ள அரசுக்கு எதிராக அரசு அதிகாரிகள் வீதியில் இறங்கி போராடுவார்கள், இது நிச்சயம். நாவலிம்பி தகவல். இலங்கையில் மிக வேகமாக பரவலடையும் மற்றொரு தொற்று. மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. டீசலில் மண்ணெண்ணெய் கலந்து சாரதி சுற்றி வளைத்த போலீசார். நல்லூர் பெருந்திருவிழாவை முன்னிட்டு காங்கேசந்துறை நாகப்பட்டினம் இடையே விசேட கப்பல் சேவை. வெட்டுத்தோட்டத்தில் புதைக்கப்பட்ட மனித கால். தீவிர விசாரணையில் போலீசார். பிரமாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு கோவில் திருவிழா மேடையில் ஏற்பட்ட தீ விபத்து. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்காக தான் சிறந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளேன் எனவும் இவ்வாறு நடைமுறைப்படுத்தியுள்ள திட்டங்களை அரசியல் பிரபஞ்சத்துக்காக மாற்றியமைத்தால் மீண்டும் நெருக்கடி நிலைமை ஏற்படும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் பந்தல குணவர்த்தனவினால் படைக்கப்பட்ட நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன ஐக்கிய தேசிய கட்சி பற்றியே அதிக அளவில் நூல்களை வெளியிட்டுள்ளார். அதுவும் நன்மைக்கே. ஏனெனில் 75 கால அரசுகளை விமர்சிப்பவர்கள் இனி ஏனும் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட இறப்பர் அரிசி ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை வெளிப்படுத்துகின்றது. 1953ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஏற்பட்டு அரிசி தட்டுப்பாட்டை தொடர்ந்தே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. பொருளாதார நெருக்கடி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டிருந்தார். குறுகிய காலத்தில் பொருளாதார முயற்சிக்கான சிறந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளேன். குறித்த திட்டங்களை சிறந்த முறையில் அனுர் அரசு செயல்படுத்தினால் மாத்திரமே நிலையான முன்னேற்றத்தை அடைய முடியும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வலப்பெண்ணையில் இருந்து ஹேட்டனுக்கு மணல் ஏற்றிச் செல்வதாக கூறி டீசல் எரிபொருளுடன் மண்ணெண்ணெய் கலந்து பாரவூர்தி செலுத்திய குற்றச்சாட்டின் பேரில் ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் வலப்பனையிலிருந்து ஹேட்டனுக்கு மணல் கொண்டு செல்லும் சில பாரவூர்திகள் டீசலுடன் மண்ணெண்ணெய் கலந்து செல்வதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய லிந்துறை போலீசார் விசேட சுற்றிவளைப்பு முன்னெடுத்தனர். இதன் போதே பாரவூர்தி ஒன்றின் ஓட்டுநர் கைதாகியுள்ளார். பாரவூர்தியிலிருந்து எடுக்கப்பட்ட எரிபொருள் மாதிரிகள் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தில் ஆய்வகத்திற்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெறும் அறிக்கையை கொண்டு சந்தேக நபருக்கு எதிராக நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என லிந்துறை போலீசார் போக்குவரத்து பிரிவினர் தெரிவிக்கின்றனர். இதன் பிரகாரம் கைது செய்யப்பட்டுள்ள ஓட்டுநர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது உள்ள அரசுக்கு எதிராக அரசு அதிகாரிகள் வெகு விரைவில் வீதியில் இறங்கி போராடுவார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தகவல் வெளியிட்டுள்ளார். இதற்கமைய நடுத்தர மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையில் இந்த அரசு செயற்படுகின்றது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் நடுத்தர மக்களை பாதுகாப்பதாக குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று நடுத்தர மக்களின் தொழில் நடவடிக்கைகளை முற்றாக இல்லாதொழிக்கும் வகையில் அரசு செயற்படுகின்றது. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு விவகாரம் மற்றும் கொள்கலன் வெடிவிப்பு விவகாரத்தில் அரசின் முறைகேடான செயற்பாடு அரசு அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அரசு சேவையாளர்கள் அரசுக்கு எதிராக வெகு விரைவில் குரல் எழுப்புவார்கள். அவர்கள் வீதியில் இறங்கி இந்த அரசுக்கு எதிராக போராடுவார்கள். தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் செயற்பாட்டாளராக செயற்பட்ட ஷானி அபேசகர மற்றும் ரவி செனவிரத்ன ஆகியோரின் நியமனம் தொடர்பில் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க குறிப்பிட்ட விடயம் பாரதூரமானது. இவ்விருவரும் மக்கள் விடுதலை முன்னணியின் ஊடக சந்திப்புகளை நடத்தினார்கள். அமைச்சர் பிமல் ரட்நாயக்க குறிப்பிட்ட விடயத்தின் உண்மையை கத்தோலிக்க சபை வெளிப்படுத்த வேண்டும். உயிர்த்தநாறு தின குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுவதாக அரசு குறிப்பிடுவது வரவேற்கத்தக்கது. மேலும் தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட பொய்களுக்கு முடிவு அப்போதுதான் கிடைக்கும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அமைச்சர்களின் அர்த்தமற்ற செயலை மாற்றி புதிதாக சுகாதார ஊழியர் சேவைக்காக 1990 நியமனங்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். வடமாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்தில் சமீபத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
இது தொடர்பில் மேலும் குறிப்பிடுகையில் வடமாகாணத்தில் தாதியரற்ற 33 பிரதேச வைத்தியசாலைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடந்த காலங்களில் சுமார் 3147 தாதியர்களுக்கு புதிதாக நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்னும் 2 மாதங்களில் 290 தாதியர்களுக்கான நியமனங்களை வழங்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடமாகாண வைத்தியசாலைகளில் காணப்படும் தாதியர் பற்றாக்குறையை கவனத்தில் கொண்டு அவர்களில் குறிப்பிடத்தக்க தாதியர்களை அப்பகுதிக்கு நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்வரும் மார்ச் மாதம் தனியார் பட்டப்படிப்பை நிறைவு செய்ய உள்ள 875 பேர் சுகாதார சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளதாகவும் தாதியர் சேவைக்கு 100 பேரில் 5 ஆண்கள் மாத்திரமே ஆட்சேர்ப்பு செய்யப்படுகின்றனர். ஆகவே வடமாகாணத்தில் நிலவி வரும் தாதியர் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் நாட்களில் ஆண் தாதியர்களை அதிக அளவில் சுகாதார சேவையில் இணைத்துக் கொள்வதாக பொது சேவை ஆணைக்குழுவுடன் கலந்துரையாட உள்ளோம். மேலும் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அமைச்சர்களின் அர்த்தமற்ற செயலை மாற்றி புதிதாக சுகாதார ஊழியர் சேவைக்காக 1990 நியமனங்களை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக நாட்டின் பல பகுதிகளிலும் டினியா நோய் தொற்று அதிகமாக பரவி வருவதாகவும் இது ஒரு பூஞ்சி வகை தோல் நோயாகும் எனவும் தோல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனக அகரவிட்ட மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கமைய டினியா நோய் பல ஆண்டுகளாக இலங்கையில் இருந்தாலும் தற்போது அது வேகமாக பரவி வருவது கவலையளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்நோய் தோல், தலைமுடி, நகம் மற்றும் முகம் உள்ளிட்ட பகுதிகளை பாதிக்கக்கூடும் எனவும் நேரடி தொடர்பு ஒரே ஆடைகள் அல்லது தரையில் படுத்தால் போன்றவற்றின் மூலம் இது எளிதாக பரவக்கூடியது எனவும் தெரிவித்துள்ளார். இதன் முக்கிய அறிகுறிகளில் ஒன்று கடும் அரிப்பு ஆகும் எனவும் இது பொதுவாக வட்டமாக தோளில் தோன்றுவதால் இது ட்ரிங்வாம் என்று அழைக்கப்படுகின்றது எனவும் டாக்டர் அக்கரவிட்ட குறிப்பிட்டுள்ளார். உடலில் ஈரப்பதம் அல்லது வியர்வை அதிகம் இருக்கும் பகுதிகளில் இந்த நோய் அதிகமாக காணப்படுகின்றது எனவும் குழந்தைகள் இந்த நோய்க்கு அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த தொற்று மிக வேகமாக பரவி வருவதாகவும் தற்போது தோல் மருத்துவ பிரிவில் பரிசோதனைக்கு செல்லும் ஒவ்வொரு 5 பேரில் ஒருவர் இந்த டினியா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல நேரங்களில் வழக்கமான மருந்துகளை கூட இந்த நோயை முற்றிலும் குணமாக்க முடியாமல் போவதாகவும் இதனால் மருந்துகளின் தேவைகளும் அதிகரித்துள்ளதாகவும் டாக்டர் அக்ரவட்டு மேலும் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா நோக்கி பயணித்த தொடருந்தில் மோதுண்டு நபரொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் குறித்த மரணம் தற்கொலையா அல்லது விபத்தா என்ற மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் உயிரிழந்தவரின் சடலம் பரிசோதனைகளுக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் எசல பெருகிரா திருவிழா எதிர்வரும் ஜூலை மாதம் 25ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இதன் பிரகாரம் வருடாந்திர கண்டி பெருகரா ஜூலை 25 அன்று 4 முக்கிய தேவாலயங்களில் கப்நாடும் சடங்குடன் ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து 5 நாள் ஏத்துல் பெருகரா நடைபெறும். இதையடுத்து ஜூலை 30ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு கும்பல் பெருகரா மற்றும் ராந்தோலி பெருகரா வீதி ஊர்வலம் நடைபெற உள்ளதாக ஸ்ரீ தலதா மாளிகையின் பிரதம கண்காணிப்பாளர் கலாநிதி பிரதீப் நிலங்கதோலா தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் எசர பெருகராவிற்கு ஜானைகள் பற்றாக்குறையும் ஒரு பெரிய கவலையாக மாறியுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். நடைபெறவிருக்கும் நல்லூர் பெருந்திருவிழாவை முன்னிட்டு காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையே கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு விசேட சலுகைகளை வழங்க உள்ளதாக சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் உரிமையாளர் சுந்தர்ராஜன் தெரிவித்ததாக அந்த நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்போது காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையே கப்பல் வழியாக போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு இருவழி கட்டணமாக 28,300 ரூபாவும், காங்கேசன்துறையிலிருந்து நாகப்பட்டினம் செல்வதற்கு ஒரு வழி கட்டணமாக 12,300 ரூபாயும், நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறைக்கு வருவதற்கு ஒரு வழி கட்டணமாக 16,000 ரூபாய் மாறிவிடப்படுகின்றது. அதேவேளை நல்லூர் பெருந்திருவிழாவை முன்னிட்டு எமது பயணிகளுக்கான விசேட சலுகைகளும் வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சலுகைகள் தொடர்பான தகவல்களை மிக விரைவில் அறிவிப்போம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எமது கப்பல் சேவையானது வழமை போல செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த 6 நாட்களும் சிறப்பாக சேவையில் ஈடுபட்டு வருகின்றது. இருப்பினும் கப்பல் சேவையில் ஏதாவது மாற்றங்கள் நிகழும் இடத்து அது குறித்த விடயங்களை முன்கூட்டியே அறிய தருவோம் என அவர் தெரிவித்துள்ளார். அம்பந்தோட்டையில் உள்ள வீடொன்றின் பின்புறத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த மனித காலொன்று வலஸ்முல்ல போலீசாரால் நேற்று தினம் மீட்கப்பட்டுள்ளது. ஹம்பாதோட்டை வலஸ்முல்ல ரமல வராபட்டிய கல்தொலகந்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிலேயே இவ்வாறு மனிதக்கால் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட மனிதக்கால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன 51 வயதுடைய 5 பிள்ளைகளின் தந்தையின் காலாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். 5 பிள்ளைகளின் தந்தையை கொலை செய்து சடலத்தை வீட்டின் பின்புறத்தில் புதைத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இவர் தினமும் தனது மனைவியுடன் தகராற்றில் ஈடுபடுவதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தந்தையின் குடும்பத்தினர் வலஸ்முல்ல போலீசாருக்கு வழங்கிய முறைப்பாட்டிற்கு அமைய வீட்டின் பின்புறத்தில்
சம்பவத்தில் வீட்டின் பின்புறத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே புதைக்கப்பட்டிருந்த மனித கால் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு புதைக்கப்பட்டுள்ள சடலத்தின் மீதி பாகங்களை மீட்கும் பணிகளில் போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வலஸ்முல்ல போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் சிறிய ரக விமானம் ஒன்று குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது விமானத்தில் இருந்தவர்கள் விமானி உட்பட்ட 4 சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாக உள்ளூர் தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பெல்ஜியத்தின் உலக புகழ்பெற்ற கோவில் திருவிழா ஒன்றின் பிரதான மேடையில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் இதனால் முக்கிய நிகழ்ச்சி பகுதி சேதமடைந்ததாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தீ விபத்து இருந்த போதிலும் நிகழ்வு திட்டமிட்டபடி தொடரும் என்றும் ட்ரீம்வில்லே முகாம்தளம் மற்றும் பிற திட்டமிட்ட நடவடிக்கைகள் நடைபெறும் என்றும் ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் குறித்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை. இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதுடன் சேத விவரங்கள் தொடர்பில் அதிகாரிகள் மதிப்பாய்வு செய்து வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவின் அலஸ்கா மாகாணத்தில் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ரிக்டர் அளவில் 7.3 பதிவாகியுள்ளதாக நிலநடுக்கத்தால் அங்குள்ள மக்கள் அச்சமடைந்தனர். அந்நாட்டு நேரப்படி 12:37 மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த பகுதியில் நிலநடுக்கத்தை தொடர்ந்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பசிபிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள அலஸ்கா மாகாணம் நிலநடுக்கங்கள் அடிக்கடி ஏற்படக்கூடிய ட்ரிங் ஆஃப் ஃபயர் என்ற இடத்தில் அமைந்திருப்பதால் அங்கு அவ்வப்போது நிலநடுக்கங்கள் ஏற்படுவது வழக்கம். எனினும் சமீப காலமாக சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுவது மக்களை அச்சமடைய வைத்திருக்கிறது. கடந்த 1964 ஆண்டு ரிக்டர் அளவில் 9.2 அளவுக்கு நிலநடுக்கம் அலஸ்காவில் ஏற்பட்டது. மேலும் அமெரிக்க வரலாற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக இது அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நாடான காசாவில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பகுதியில் நடந்த வன்முறை சம்பவங்களில் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கமைய காசா பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பொறுப்பை காசா மனிதாபிமான அறக்கட்டளையிடம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா வழங்கியுள்ளது. குறித்த அறக்கட்டளையின் மூலம் தினமும் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. அப்படி உணவுப் பொருட்களை பெறும்போது சிலர் இஸ்ரேல் ராணுவத்தினரால் கொல்லப்படுகின்றனர். இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 875 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீண்டும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க போகும் இலங்கை. ரணில் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. தற்போதுள்ள அரசுக்கு எதிராக அரசு அதிகாரிகள் வீதியில் இறங்கி போராடுவார்கள், இது நிச்சயம். நாவலிம்பி தகவல். இலங்கையில் மிக வேகமாக பரவலடையும் மற்றொரு தொற்று. மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. டீசலில் மண்ணெண்ணெய் கலந்து சாரதி சுற்றி வளைத்த போலீசார். நல்லூர் பெருந்திருவிழாவை முன்னிட்டு காங்கேசந்துறை நாகப்பட்டினம் இடையே விசேட கப்பல் சேவை. வெட்டுத்தோட்டத்தில் புதைக்கப்பட்ட மனித கால். தீவிர விசாரணையில் போலீசார். பிரமாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு கோவில் திருவிழா மேடையில் ஏற்பட்ட தீ விபத்து. இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.